ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கலரை பார்த்தோன்னே அப்படியே சாப்பிடணும்னு தோணுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இதுக்கு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னா தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க. இது கூடவே நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே போட்டுடலாம். காரத்துக்கு 2 பட்டை மிளகா தான் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டை மிளகா கூட சேர்த்துக்கிறங்க. அது கூடவே மறக்காமல் கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து உப்பை போட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இல்லை உப்பு நீங்கள் வந்து வத்த வைக்கையில் கூட நீங்கள் வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். அது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து தாளிக்கு எடுத்துக்கிறணும். வேறு எந்த எண்ணெயும் எடுக்காதீங்க. நல்லெண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக அதில் கடுகு போட்டு கருவேப்பிலை அதில் போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமா நாம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சாறு அதில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதை நல்லா சுண்டை வத்துறதுக்கப்புறம் என்ன ஒரு கலராக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும். 2வது கலராகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்காக தான் வந்து இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி இருக்குது. சாப்பிடணும்னு தோணுங்க. பார்த்த உடனே நீங்கள் வந்து சும்மா இட்லிக்கு கூட தேவையில்லை, சும்மா கூட சாப்பிட்ருவீங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து உங்களை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.